Hello Steve, welcome back to the video. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் நடிச்சிட்டு இருக்கிற வீர தீர சூரன் மூவியோட டீசர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 2 டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைட்டில் டீசரும் அனௌன்ஸ்மெண்ட் டீசரும். இப்போ வந்து ஒபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் வாட்ச். ஏங்க கடையில யாருங்க? ஏங்க துஷாரா விஜயன் இருக்காங்க. என்ன போலீஸ் சொல்றேன் இந்த கேஸ் மற்ற கேஸ் மாதிரி கிடையாது. இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா லைஃப் டைம் மிஸ் தான். திருவிழா ஒரு ½ hour சீல் பண்ணுங்க. இங்கிருந்து ₹1 வெளியே போகக்கூடாது. ஐ வாண்ட் ஹிம் டெட். முடிச்சிடறேன் அன்னைக்கு. வா முடிச்சிடறேன். வேண்டாண்டா, பேசாம போயிரு. அதான் உனக்கு நல்லது. ஜனவரியா? ஓகே, நல்லா இருந்துச்சு. டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த டீசர் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் கதையை வந்து ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து டீசர் கட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. இது கொஞ்சம் ஒரு நல்ல ஹைப் ஏற்றிருக்குன்னே சொல்லலாம். நீ ட்ரெய்லர் வரட்டும், ட்ரெய்லர் பார்த்தா இதோட ஹைப் இன்னும் ஏறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் இந்த மூவி மேல இன்னும் ஹைப் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் SU அருண்குமார் அவர் தான். அவர் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த சித்தா மூவி ஆகட்டும், சேதுபதி மூவி ஆகட்டும், என்னோட ஃபேவரட் மூவிஸ்ல இந்த 2 மூவிலும் ஒண்ணு. அந்த வரிசையில இந்த வீரதீரன் சூரன் மூவி வந்து ஆட் ஆகும்னு நம்புறேன். ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாரோட எந்த மூவியும் வந்து சரியா போகல. லைக் கோப்ரா ஆகட்டும், தங்கலான் ஆகட்டும், இந்த 2 மூவியுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய ஃபிளாப்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும்ன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாரோட எண்ணமா தெரியுது. கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த சித்தா மூவிலே அவரோட ரைட்டிங் ஸ்கில்ல வந்து நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா இந்த படத்துலயே வந்து அவர் சூப்பராகவே ரைட்டிங் பண்ணியிருப்பாரு. பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். பிஜிஎம் பத்தி பேசணும்னா இந்த டீசர்லயே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு ஜிவி பிரகாஷ்குமார். கண்டிப்பா படத்திலேயே வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லணும்னா SG சூர்யா அவரோட லுக் வந்து சூப்பரா இருந்துச்சு. கிளீன் ஷேவ்ல வந்து சூப்பராகவே வந்திருந்தாரு. ஒரு நல்ல மிரட்டலான வில்லத்தனமா இருக்கும்னு நம்புறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா துஷாரா விஜயன் வந்து இந்த படத்துல இருக்காங்கன்னு இப்ப இந்த டீசர் பார்த்தா எனக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி சத்தியமா எனக்கு தெரியாது. விக்ரம் சாரோட லுக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாவே இருக்கு. மாசா நல்லா சூப்பராகவே இருக்காரு. விக்ரம் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டாவே இந்த டீசர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பார்க்கலாம் படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வேற ஒரு வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ்ல இருந்தேன். சடனா இந்த டீசர் வந்தோடனே சரி ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். வேற ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, இன்னும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட Instagram ID டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய Q&A செஷன் வீடியோ போடுவேன். நீங்களும் வீடியோல வர்றது வாய்ப்புகள் அதிகம். பாய்.